வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆக்ரோஷமான தெய்வம். சுடுகாட்டில் கோயில் கொண்டிருக்காங்க. அதனால அவங்கள பயந்துக்கிட்டு தான் போய் வணங்குறாங்க போல இருக்கும். இல்லை ஏதாவது செய்வின கோளாறு, பேய் பிசாசு விரட்ட மட்டும்தான் போகிறாங்க போல இருக்கு அந்த அம்மாவை. யாரும் பக்தியோடவும் இல்லை உள்ளன்போடவும் யாரும் போகிறதில்ல அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். அப்படி கிடையவே கிடையாதுங்க. அதாவது வருஷத்தில் 12 அமாவாசை வருது பார்த்தீங்களா? ஒருத்தவங்களும் 5 வருஷமாக வருவாங்க, 3 வருஷமாக தொடர்ந்து வருவாங்க, 2 வருஷமாக தொடர்ந்து வருவாங்க. நானுமே 1 வருஷம் 1.5 வருஷமாக தொடர்ந்து போகிறேன் அந்த அம்மா கோயிலுக்கு. அந்த மாதிரி ஒரு அமாவாசை கூட மிஸ் பண்ணாமல் வருவாங்க. ஒரு அமாவாசைக்கு அவங்களால போக முடியலன்னா நிறைய பேர் மனமுடைஞ்சு அழுகிறவங்கள பார்த்துருக்கேன் நான். அவங்க ஒரு வேண்டுதலுமே இருக்காது அந்த கோயிலுக்கு போய் வேண்டுறதுக்கு. ஆனாலும் அந்த அம்மாவை போய் அமாவாசை நாளில் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் தாங்க அதிகம். ஏன்னா அந்த அம்மாவை போய் உள்ளன்போடு உண்மையாக வணங்குறவங்களுக்கு அப்படியே வசியமாயிருவாங்க அந்த அம்மா. இவங்களும் அந்த அம்மாவுக்கு வசியமாயிருவாங்க. அவங்கள அதாவது பிரிஞ்சு இருக்க முடியாது, போகாமல் இருக்க முடியாது அந்த கோயிலுக்கு. அந்த மாதிரியான நிலைமைக்கே போயிடுவாங்க. அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்களேன், மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை பற்றி சொல்லுங்கன்னா, ஐயோ எங்கள் மலையனூரா, எங்கள் அம்மா, எங்கள் குலசாமி, எங்கள் பூங்காவனத்தா, எங்கள் தாய் அவங்க அப்படின்னு அவங்க சாமியாகவே நினைக்க மாட்டாங்க அந்த அம்மாவை. எங்கள் வீட்டில் ஒருத்தவங்கன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மாங்க அவங்க அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட அப்படியே வெள்ளந்தியான மக்கள் கிராமப்புறங்களும் சரி நகர்ப்புறங்கள்லேருந்தும் சரி அந்த அம்மாவை பார்க்க அப்படியே அமாவாசை நாளில் அப்படி கூட்டம் வரிசையில் பஸ்ஸெல்லாம் நிரம்பி வழியுங்க. ஒரு அமாவாசைக்கு போயிட்டு வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும். அந்த அம்மாவை போகிறதுலையும் பஸ்ஸில் சீட்டு கிடைக்காது, வரதுக்கும் சீட்டு கிடைக்காது. நின்றுக்கிட்டே போனாலும் சரி, 5 மணி நேரம் நின்றுட்டு போனாலும் சரி அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்துடணுங்க. அமாவாசையில் போய் அந்த மண்ணை மிதிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு பைத்தியமாக இருக்கிறவங்க நிறைய பேருங்க. ஆனால் ஒரு வேண்டுதலுமே இருக்காது, ஆனாலும் அந்த அமாவாசை ஆனால் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். அவங்க எவ்வளோ அதில் அன்பு அந்த அம்மா மேலே எவ்வளோ ஒரு அதீத பக்தி கொண்டு அவங்க போகிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நம்மளாக இருந்தால் கூட இல்லை மற்றவங்களா இருந்தால் கூட ஒரு கோயிலுக்கு 2 முறை 3 முறை போனால், நான் நிறைய முறை அந்த கோயிலுக்கு போயிருக்கேங்க, பரவாயில்லைங்க அப்படின்னு இந்த முறை யாராவது உங்களை கூப்பிட்டா கூட போக மாட்டேங்க. ஆனால் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போகிறவங்கள கேட்டு பாருங்களேன், ஒரு அமாவாசைக்கு அவங்க மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அதாவது கூட துணைக்கு யாரும் வரலன்னா கூட பரவாயில்ல, நான் மட்டுமா போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு வர லேடிஸும் நிறைய பேர் வருவாங்கங்க அந்த கோயிலுக்கு. அந்த அம்மாவை அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த அம்மா அப்படி ஒரு சாந்த சுரூபி. அதாவது நம்ம கேட்டது மட்டும் இல்லை, கேட்காததையும் மாறி வணங்குற தெய்வம் அந்த அம்மா. அவங்கள பார்த்து சில பேர் தான் வணங்காதவங்க தான் பயப்படுவாங்களே ஒழிய, வணங்குறவங்க அந்த அம்மாவை அப்படியே ஒரு பெத்த தாயான்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். அவங்கள பார்க்க முடியலன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதீத பக்தி கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்காங்க மலையனூர் போகிறவங்க. இதுவரையிலும் நான் மலையனூரே போனது இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இனிமேல் ஒரு முறையாவது அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வாங்க அமாவாசை நாளில். உங்கள் குடும்பம்